அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு என்ன அப்படின்னா, மனித செரிமான மண்டலத்தினுடைய படிநிலைகள். மனித செரிமான மண்டலத்தின் படிநிலை. இப்போ மனித செரிமான மண்டலத்தினுடைய படிநிலைகள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஒரு 5 வகையான படிநிலைகள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா உட்செல்லுதல், 2வது செரித்தல், 3வது உட்கிரகித்தல், 4வது தன்மயமாக்குதல், 5வது வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான படிநிலைகள் பார்த்தோம். தென் அதுல பார்த்தீங்கன்னா என்னன்னா, முதல் படிநிலையான உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். தென் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா என்னன்னா, செரித்தல் அப்படிங்கிறது 2வது படிநிலை. செரித்தல் 2வது படிநிலை. இந்த செரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாருங்க, நாம வாய்ப்பகுதியில் உட்செலுத்தக்கூடிய உணவு துகள்கள் எல்லாமே பெரிய பெரிய துகள்களாக தான் இருக்கும். அந்த பெரிய துகள்களை சிறிய துகள்களாக உடைக்கக்கூடிய செயல்முறைக்கு பேரு தான் என்னன்னா நம்ம சொல்லணும்னா செரித்தல். ஓகேவா? அப்ப நம்மளுடைய செரித்தல் நிகழ்வு நம்மளுடைய உணவு பாதையில 3 இடங்கள்ல நடக்குது. 3 இடங்கள்ல. இதுதான் என்னன்னா உணவு பாதை. உணவு பாதை. இந்த உணவு பாதையில முதல் செரித்தல் நிகழ்வு எங்க சார் நடக்குது அப்படின்னா, வாய்ப்பகுதியில நடக்குது. வாய்க்குழி. முதல் செரித்தல் நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா வாய்க்குழி. வாய்க்குழியில் நடக்குது. 2வது செரித்தல் நிகழ்வு நம்மளுடைய இரைப்பையில நடக்குது. இரைப்பையில நடக்குது 2வது செரித்தல் நிகழ்வு. தென் 3வது செரித்தல் நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னா, பாருங்க, நம்மளுடைய சிறுகுடல் பகுதியில் நடக்குது. சிறுகுடல் பகுதியில 3வது செரித்தல் நிகழ்வு நடக்குது. ஓகேவா? அப்ப உணவு பாதையில இந்த 3 இடங்கள்ல பொதுவாக என்னது செரித்தல் நிகழ்வு நடக்குது. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எது சார் அப்படின்னா, இந்த வாய்க்குழியில் செரித்தல் நிகழ்வு பத்தி நம்ம பார்க்கலாம். வாய்க்குழி செரித்தல். இந்த வாய்க்குழி செரித்தல்ல பாத்தீங்கன்னா 2 விதமான செரித்தல் நிகழ்வு நடக்குது. என்னன்னு அப்படின்னா, பாருங்க, 2 விதமான செரித்தல் நிகழ்வு என்னன்னு அப்படின்னா, ஒண்ணு இயக்க செரித்தல். இயக்க செரித்தல். 2வது வேதிய செரித்தல். வேதிய செரித்தல். ஓகேவா? அப்ப இந்த இயக்க செரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாய்ப்பகுதியில இந்த இயக்க செரித்தலில் ஈடுபடக்கூடிய உறுப்புகளாக பார்த்தோம்னா, முதல்ல தாடைகள், 2வது பற்கள், 3வது நாக்கு. இந்த 3 உறுப்புகளும் இயக்க செரித்தலில் ஈடுபடுது. அப்ப இயக்க செரித்தலில் ஈடுபடும் பொழுது நம்ம உட்கொண்ட பெரிய துகள்கள் அந்த தாடைகள் அசைவின் மூலமாக பற்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா இயக்க செரித்தல். இயக்க செரித்தல். 2வது செரித்தல் என்னன்னா வேதிய செரித்தல். இப்ப நம்மளுடைய வாய் பகுதியில 3 இணை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. ஒண்ணுன்னா மேலெண்ண சுரப்பிகள், கீழ்த்தாடை சுரப்பிகள், நாவடி சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இணை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. அந்த உமிழ்நீர் சுரப்பிகளின் மூலமாக உருவாகக்கூடிய உமிழ்நீர், அந்த உமிழ்நீர் இன்னொரு பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா டயலின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உமிழ்நீரில் காணப்படக்கூடிய பகுதி பொருட்களாக என்னென்ன இருக்கு அப்படின்னா, அமைலேஸ் அப்படிங்கிற நொதி இருக்குது. அமைலேஸ் அப்படிங்கிற நொதி. தென் 2வது பைகார்பனேட் அயனிகள்.
பைகார்பனேட் அயனிகள் இருக்கு. மூணாவது லைசோசைம் அப்படிங்கிற பாக்டீரியா எதிர்பொருள் ஒண்ணு இருக்குது. லைசோசைம். நான்காவது கோலை. ஓகேவா? இந்த 4 பகுதி பொருட்களும் உமிழ்நீர்ல காணப்படுது. இந்த 4 பகுதி பொருட்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அரைத்தலில் ஈடுபடுது. அப்ப அரைத்தலில் ஈடுபடும் பொழுது பெரிய துகள்கள் சிறிய துகள்களாக உடைக்கப்படுது. இந்நிகழ்வுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா வேதியியல் செரித்தல். வேதிய செரித்தல். சரி, இப்போ வாங்க, இயக்க செரித்தல் மற்றும் வேதி செரித்தல், இந்த 2 செரித்தல் நிகழ்வு இந்த வாய்க்குழியில நடக்குது. அப்ப இந்த வாய்க்குழியில நடக்கும் பொழுது இந்த அரைத்தல் நிகழ்வு முழுமையடையுது. அப்ப முழுமையடையும் பொழுது வாய்க்குழியில அரைக்கப்பட்ட உணவு துகளுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போலஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாய்க்குழியில் அரைக்கப்பட்ட உணவு துகளுக்கு பேர் என்னது? போலஸ். சரியா? அப்ப இப்ப வாய்க்குழியில் அரைக்கப்பட்ட உணவு துகள்களானது எங்க தள்ளப்படணும்? உணவு குழாய்க்கு தள்ளப்படணும். உணவு குழாய்க்கு தள்ளப்படணும். இது உணவு குழாய். ஆனால் இந்த வாய்க்குழியிலிருந்து தொண்டைக்கு உணவு அரைக்கப்பட்ட உணவு இந்த போலஸ் உணவு துகளுக்கு தள்ளப்படும் பொழுது இந்த தொண்டை பகுதியானது பாத்தீங்கன்னா 4 பகுதிகளாக பிரியக்கூடிய இடமாக இருக்குது. ஒண்ணு என்னன்னா மேல்புறத்துல பார்க்கும்போது என்னன்னா நாசி துவாரத்து கீழ்ப்புற பகுதி, கீழே பார்க்கும்போது என்ன மூச்சு குழானுடைய நுனிப்பகுதி, அதுக்கப்புறம் முன்பகுதி பாத்தீங்கன்னா வாயினுடைய பகுதி, அதுக்கப்புறம் பின்புறத்துல பார்க்கும்போது உணவு குழாய் பகுதி. ஆனால் இப்ப வாய்க்குழியில் அரைக்கப்பட்ட உணவு துகளானது எங்கதான் போகணும்? உணவு குழாய்க்கு போகணும். அப்ப அடிநாக்கு பகுதி இந்த போலஸ் உணவு துகளை பின்னோக்கி தள்ளுது. அப்ப பின்னோக்கி தள்ளும் பொழுது வாய்க்குழியினுடைய மேல்புறத்தில் காணப்படக்கூடிய மேல் அன்ன சுரப்பிகள், இந்த மேல் அன்ன சுரப்பிகளுடைய தசை பகுதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து இந்த நாசி துவாரத்தினுடைய கீழ்ப்புறத்தை என்ன பண்ணிடுது? மூடி விடுகிறது. அதே சமயத்துல நம்மளுடைய மூச்சுக்குள்ளனுடைய மேல்புறத்துல ஒரு மூடி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இந்த மூடி போன்ற அமைப்பானது நம்மளுடைய குரல் வலையினுடைய மேல்புறத்தில் இருக்கு. இந்த குரல் வலையுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த மூச்சுக்குள்ளனுடைய மூடியானது இந்த மூச்சுக்குழாயை மூடி விடுகிறது. அப்ப நாக்கு அடிநாக்கு பகுதி அரைக்கப்பட்ட உணவு துகள்களை பின்னோக்கி தள்ளக்கூடிய நிகழ்வுக்கு இப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விழுங்குதல். அப்ப விழுங்குதல் நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த போலஸ் உணவு துகளானது நேரடியாக உணவு குழலுக்கு தள்ளப்படுகிறது. அப்ப விழுங்குதலுடைய மையமாக செயல்படக்கூடியது நம்மளுடைய மூளையினுடைய பின்புறத்தில் காணப்படக்கூடிய முகுளம். இந்த முகுளம் தான் நம்மளுடைய விழுங்குதல் அப்படிங்கிற செயல்முறையினுடைய மையமாக கருதப்படுகிறது. ஓகேவா? சரி, பாருங்க. அப்ப இந்த செரித்தல் அப்படிங்கிற படிநிலையில முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னா வாய்க்குழியில் செரித்தல் அப்படிங்கறது பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இறப்பையில் செரித்தல், சிறுகுடலில் செரித்தல், இந்த 2 செரித்தல் நிகழ்வுகளையும் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.